அறிவியல் அலகு 3 நம்மை சுற்றி உள்ள பருப்பொருட்கள். இடத்தை அடைத்துக் கொள்ளக்கூடியதும் மற்றும் நிறைய உடைய பொருள்கள் என்னன்னு சொல்லுவோம், பருப்பொருட்கள் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ வாயு நிலையில் திரவ எரிவாயும் காற்று ஊதப்பட்ட பலூனும், திரவ நிலையில் நீர் மற்றும் எண்ணெய், திண்ம நிலையில் மரக்கட்டை, இரும்பு. இப்போ நம்ம சுற்றிலும் பருப்பொருட்கள் இருக்குது. இந்த பருப்பொருட்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம சுவாசிக்கிறோம் காற்றில் இருக்குது, பருகும் நீரில் இருக்குது, அப்புறம் அன்றாட வாழ்வில் பயன்படுத்தும் பொருட்கள் அனைத்துமே எதால் இருக்குன்னா அந்த பருப்பொருட்களால் தான் இருக்குது. அப்போது நிறைய உடைய மற்றும் இடத்தை அடைத்து கொள்ளக்கூடிய பொருட்களை நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா பருப்பொருட்கள்னு சொல்கிறோம். இந்த பருப்பொருட்கள் 3 நிலையில் இருக்குது. அவை திண்மம், நீர்மம் மற்றும் வாயு. இந்த பருப்பொருட்கள் எதால் ஆயிருக்கும் அப்படின்னா, இந்த பருப்பொருட்கள் அணுக்களால் ஆனவை. பருப்பொருட்கள் எதால் ஆணுச்சு? அணுக்களால் ஆனவை. இந்த அணுக்கள் எப்படி இருக்குன்னா மிகச்சிறிய துகள்கள். அணுக்கள் எப்படி இருக்குன்னா ரொம்ப சின்ன துகள்களாக இருக்கும். இதை நம்மளுடைய கண்களாலையும் பார்க்க முடியாது, உருப்பெருக்கினால் கூட பார்க்க முடியாத அளவிற்கு இந்த அணுக்கள் எப்படி இருக்குன்னா மிகச்சிறியவை. ஒரு காகிதத்தால் எடுத்துக்கிட்டோம்னா அதோட தடிமன் லட்சக்கணக்கான அணுக்களோட தடிமனை கொண்டிருக்கும். இதெல்லாம் எப்படி இதை வச்சு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இப்போ ஸ்கேனிங் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கேனிங் எலக்ட்ரான் நுண்ணோக்கி, அதை வச்சும் ஊடுபிழை எலக்ட்ரான் நுண்ணோக்கி, அதாவது ஊடுபிழை எலக்ட்ரான் நுண்ணோக்கினா டன்னலிங் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப், இதை வச்சு அணுக்களோட அமைப்பை கண்டறிய பயன்படுத்துகிறாங்க. இப்போது பருப்பொருட்கள் இடத்தை அடைத்துக்கொள்ளும் மற்றும் அவற்றுக்கு நிறை உண்டு. பருப்பொருட்களுக்கு இடத்தை அடைத்துக்கொள்ளும், அவற்றுக்கு நிறை இருக்குன்னு பார்த்துட்டோம். பருப்பொருட்கள் எத்தகைய தன்மையுடைய என்ற கேள்விக்கெல்லாம் பதில் எப்படி இருக்குன்னா, இப்போ பாருங்களா, ஒரு சின்ன ஒரு நூலை எடுக்கிறோம். அந்த நூல் கயிறை என்ன பண்ணோம், ஒன்று துண்டு துண்டா தொடர்ந்து கத்தியால் வெட்டிக்கிட்டே வரோம். கடைசியில் ஒரு முடிவற்ற நிலை வந்துடும். அந்த முடிவற்ற நிலையில் எப்படி இருக்குன்னா அதை நம்மளால் வெட்ட முடியாது. இந்த சிறிய துண்டு எப்படி இருக்குன்னா லட்சக்கணக்கான மூலக்கூறுகளை கொண்டிருக்கும். அந்த சிறிய துகள் லட்சக்கணக்கான மூலக்கூறுகளை கொண்டிருக்கும். இந்த மூலக்கூறுகள் இருக்குங்க இல்லையா, அது மிகச்சிறிய அணுக்களால் ஆகியிருக்கும். ஸோ பருப்பொருட்கள் அத்தகைய சிறிய துகள்களால் ஆனவை. பருப்பொருட்கள் அந்த மாதிரி சின்ன துகள்களால் ஆனவை. இவற்றை எதால் பார்க்க முடியாது? சக்தி வாய்ந்த நுண்ணோக்கியினால் கூட பார்க்க முடியாது. பருப்பொருளின் சிறப்புகள் என்ன? பருப்பொருளின் துகள்களுக்கிடையே அதிக இடைவெளி இருக்குது. பருப்பொருள் இருக்கு இல்லையா, அது துகள்களுக்கிடையே அதிக இடைவெளி இருக்கும். ஒவ்வொரு பருப்பொருளிலும் வேறுபட்டு இருக்கும். இப்போது ஒரு தேக்கரண்டி சர்க்கரை எடுக்கிறோம், அது தண்ணியில் சேர்க்குறோம். தண்ணியில் சேர்க்கும்போது சர்க்கரை நல்லா கரைஞ்சிருது. எங்கே போச்சு அந்த சர்க்கரை தண்ணியில் கரையுது. அப்போ தண்ணியில் என்ன இருக்குது, அதுக்கு இடைவெளி இருக்குது. அப்போ அந்த இடைவெளிக்குள்ளே இந்த சர்க்கரை போய் சேர்ந்துருது. இதே பருப்பொருள் துகள்களுக்கிடையே ஈர்ப்பு விசை இருக்குன்னு சொல்கிறோம். எப்படி ஈர்ப்பு விசை? இவ்விசையை துகள்களை பிணைக்கிறது. இந்த விசை ஒவ்வொரு பருப்பொருளும் மாறுபடுகிறது. ஸோ அப்போது இந்த அடிப்படையில் தான் திண்மம், திரவம் மற்றும் வாயு என 3 வகையாக பிரிக்கிறாங்க. இவையே பொருட்களின் இயற்பியல் நிலைகள் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ திண்மம், திரவம் மற்றும் வாயுக்களின் நிறை, வடிவம் மற்றும் ஒரு சிறிய கல்லை எடுத்துக்கிறோம். இப்போ கல் ஒன்றின் வடிவத்தை நம்ம ஒரு கல்லை எடுக்கிறோம். அந்த கல்லை நம்ம மேஜை மேலே வைக்கும்போது அதோட வடிவம் மாறுதா? ஒரு கொள்கலனுக்குள்ளே போடும்போது அதோட வடிவம் மாறுதா அப்படின்னா அது மாறாது. ஸோ திண்மத்தில் கொள்கலன் தேவையில்லை. திண்மத்திற்கு கொள்கலன் தேவையில்லை. அது எங்கேருந்து நிலையானதுன்னு. ஸோ அதனோட அப்போ எப்படி நிலையாக இருக்குன்னா அதோட துகள்கள் நெருக்கமாக இருக்குது. அப்போ அதோட வடிவம் மாறாது. இப்போ மைதானத்திலிருந்து ஒரு கல்லை எடுத்து மேசையின் மீதோ அல்லது அலமாரியில் வைக்கும்போது அதோட பருமன் மாறுகிறதானா? இல்லை. அதோட வடிவம் மாறுதா அப்படின்னா இல்லை. அந்த கல் நம்ம அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்த கல் அதே வடிவம் தான், அதே பருமன் தான் இருக்கும். அது புதுசாலாம் மாறாது. இப்போ பென்சில், புத்தகம் இதெல்லாம் படிப்பதற்கு பயன்படுபவை. வாளி, சீப்பு இதெல்லாம் நெகிழியால் ஆனவை. மேஜை மற்றும் கரண்டி ஆகியவை மரத்தால் ஆனவை. தேய்க்கும் நார் மற்றும் துடைப்பெல்லாம் கடினமானவை. ஆனால் நாம் பொம்மை என்ன இருக்கும், மிருதுவாக இருக்கும். இப்போ கண்ணாடி கோலையில் உள்ள நீர் மற்றும் மூக்கு கண்ணாடி ஆகியவற்றின் வழியே ஊடுருவும். கண்ணாடி கோலையில் இருக்கிற நீர் மூக்கு கண்ணாடி ஆகியவற்றின் வழியே ஊடுருவும். ஆனால் ஆப்பிள் அல்லது இரும்பு பெட்டியின் வழியே ஒளி ஊடுருவாது. மாடு மற்றும் பறவை உயிர் உள்ளவை, மற்றவை உயிரற்றவை. குவளையில் உள்ள நீர் திரவம், ஆனால் பலூனில் உள்ள காற்று என்னவா இருக்கும், வாயு. மற்றவை திண்மங்கள். இறகு மற்றும் காகித கூளை மிதக்கும், ஆனால் ஆப்பிள் மற்றும் சிறுகள் பட்டவை மிதக்காது. நெகிழிப்பட்டை இழுக்க முடியும், ஆனால் சீப்பை என்ன பண்ண முடியாது, இழுக்க முடியாது. இப்பொருட்கள் அனைத்திலும் பண்புகள் வேறுபட்டாலும் அவை அனைத்தும்
பருப்பொருட்கள் தான். விரவுதல். இப்போ மேஜையில் ஒரு புத்தகத்தை வைக்கிறோம், அதை நகர்த்தாமல் 5 நிமிடம் கவனி. அது என்ன இருக்கும்? ஒரு கோலை நீர் எடுத்துக்கிறோம், அந்த கோலை நீரில் ஒரு துளி மைய சேர்க்குறோம், அதையும் அசைக்காமல் அப்படியே வைக்கிறோம். இப்போது புத்தகம் நகர்ந்துச்சா? மேஜை மேலே வச்சோம்ல, அந்த புத்தகம் நகர்ந்துச்சா? இல்லை. நீல மையின் துகள்கள் நகர்ந்து தன்னிச்சையாக நீரில் பரவுகின்றனவா? அது கலப்பதற்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்கொள்கிறது? அறையில் எந்த பகுதியில் நீர் இருந்தாலும் ஊதுவத்தியோட மனத்தனி நுகர முடியும். எவ்வளோ விரைவாக மனம் பரவுகிறது? வாயுக்கள் மற்றும் திரவங்கள் துகள்கள் எளிதாகவும், காற்று இருக்கிற வாயுக்கள் உள்ள திரவங்கள்லாம், வாயுக்களும் திரவங்களும் அதில் உள்ள துகள்கள் எப்படி இருக்கும்? எளிதாக வேகமாகவும் நகர்கின்றன. ஒரு குறிப்பிட்ட இடத்தை அடைத்து கொள்ளும் வகையில் துகள்கள் பரவும் பண்பையே விரவுதல் என்கிறோம். ஒரு குறிப்பிட்ட இடத்தை அடைத்து கொள்ளும் வகையில் துகள்கள் பரவும் பண்பையே என்னன்னு சொல்கிறோம்? நம்ம விரவுதல் சொல்கிறோம். ஆனால் திண்மங்களில் உள்ள துகள்கள் நெருக்கமாக அமைகிறதுனால அவை திரவம் மற்றும் வாயுக்களின் துகள்களைப் போல் பரவாது. இப்போது வாயுவோ திரவமோ ஈஸியாக பரவிடும், ஏன்னா அதனோட துகள்கள் எளிதாகவும் வேகமாகவும் நகரும். ஆனால் திண்மத்தில் உள்ள துகள்கள் கொஞ்சம் நெருக்கமாக அமைஞ்சதுனால அது ஈஸியாக பரவாது. அதனால்தான் நமக்கு மை துகள்கள் மற்றும் புகை துகள்கள்லாம் அங்கும் இங்கும் விரவுகின்றன. ஆனால் புத்தகம் மேசை மீது அப்படியே இருக்கிறது. இந்த படத்தை பாருங்களேன், இந்த திண்ம துகள்கள்லாம் எவ்வளோ நெருக்கமாக இருக்குது பாருங்கள், அங்கே இங்கே இடைவெளியே இருக்காது. எடுத்துக்காட்டு கல். திரவத்தில் உள்ள துகள்கள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இடைவெளியோடு இருக்கும், ஒரு ஒழுங்கற்ற நிலையில் இருக்கும். இது நீர். இதே வாயுக்கள் உள்ள துகளை பாருங்களேன், அது நிறைய இடைவெளி இருக்கும், எளிதில் நகரக்கூடிய வகையிலும் இருக்கும். எடுத்துக்காட்டு காற்று. காற்று இடத்தை அடைத்து கொள்ளும், அதற்கு நிறையும் உண்டு. ஆனால் நம்மால் காண முடியாத காற்றும் ஒரு பருப்பொருளே. திண்மம், திரவம், நீர்மம் இதெல்லாம் பாருங்களேன். திண்மம், திரவம், வாயு. வாயு நிலையில் உள்ள பொருட்களை திரவ நிலைக்கு மாற்ற நிகழ்வையே நம்ம என்னன்னு சொல்கிறோம்? வாயு நிலையிலேருந்து திரவ நிலைக்கு மாறுதல் தான் நம்ம திரவமாக்கல்னு சொல்கிறோம். வாயுவின் அழுத்தத்தை அதிகரிக்கும் போது மூலக்கூறுகள் நெருங்கி அதன் வெப்பநிலை குறைகிறது. இப்போ வாயுவுக்கு அழுத்தம் கொடுத்தோம்னா மூலக்கூறுகள் ஒன்று சீக்கிரமாக அதோட வெப்பநிலை என்னவாயிடுது? குறைகிறது. அப்போது மூலக்கூறுகளின் ஆற்றல் குறைந்து அவை வாயு நிலையிலிருந்து திரவ நிலைக்கு மாறுகின்றன. இதோட வேறுபாடு பாருங்களேன். இப்போ திண்மம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு ஒரு குறிப்பிட்ட வடிவம், பருமன் இருக்கும். திரவத்திற்கு வடிவம் கிடையாது, அது எந்த அது குறிப்பிட்ட வடிவம் கிடையாது, அது எந்த கொள்கலன்களை நம்ம ஊற்றுறோமோ அந்த வடிவத்துக்கு போயிடும். ஆனால் வாயுக்கு வடிவமோ பருமனோ கிடையாது. திண்மம் அழுத்தத்திற்கு உட்படாது, ஆனால் திரவம் சிறிதளவு அழுத்தத்திற்கு உட்படும். வாயு பார்த்திங்கன்னா அதிக அளவு அழுத்தத்திற்கு உட்படும். துகள்களுக்கு இடையே உள்ள இடைவெளி என்னவா இருக்கும்? திண்மத்திற்கு குறைவு, இதுக்கு கொஞ்சம் இடைவெளி இருக்கும், கொஞ்சம் இடைவெளி இருக்கும். ஆனால் வாயுக்கு இடைவெளி எப்படி இருக்கும்? அதிகமாகவே இருக்கும். துகள்கள் ஒன்றை ஒன்று அதிக அளவில் திண்மத்தில் ஈர்க்கும். திரவத்தின் துகள்களுக்கிடையே ஈர்ப்பு விசை திண்ம பொருளை விட குறைவாக இருக்கும். வாயுவின் துகள்களுக்கிடையே உள்ள ஈர்ப்பு விசை மிகவும் குறைவு. திண்ம துகள்கள் எளிதில் நகராது, திரவம் எளிதில் நகரும். வாயு துகள்கள் எப்படி இருக்கும்? அங்கும் இங்கும் தொடர்ந்து இயங்கும். இப்போ தூய பொருட்கள் மற்றும் கலவைகள். சில பொருட்கள் நம்ம சொல்லுவோம் இது 100% தூயது அப்படின்னு சொல்லுவோம், தூய்மையானதுன்னு சொல்லுவோம். ஆனால் வேதியியலாளர் ஒரு வேதியியலாளரை எடுத்துக்கிட்டோன்னா அவர் என்ன சொல்லுவார்? தூய்மை அப்படின்னா எப்படி இருக்குன்னா வேறு மாதிரி இருக்கும். ஒரு தூய பொருள்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா அது ஒரே தன்மையான துகள்களால் மட்டுமே ஆனதுன்னு சொல்கிறாங்க. தூய பொருட்கள் எப்படி இருக்கலாம்? தனிமங்களாகவோ அல்லது சேர்மங்களாகவோ இருக்கலாம். ஒரு தனிமம் என்பது சிறிய துகள்களான ஒரே வகை அணுக்களால் ஆனது. ஆனால் மூலக்கூறு எப்படி இருக்கும்? 2 அல்லது அதற்கு மேற்பட்ட அணுக்களின் சேர்க்கையாக இருக்கும். ஒரு சேர்மம் எப்படி இருக்கும்? 2 அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமங்கள் வேதியியல் சேர்க்கை மூலம் இணைத்து உருவாக்கக்கூடிய ஒரு பொருளாகும். அப்போ கலவையினா 2 அல்லது அதற்கு மேற்பட்ட பகுதி பொருட்களை கொண்டதாகும். இப்போ தனிமம்னா என்னன்னு கேட்டால் அது சிறிய துகள்களால் ஆனது. சிறிய துகள்களாலான
ஒரே வகை அணுக்களால் ஆனது. தனிமம் அப்படின்னா சிறிய துகள்களாலான ஒரே வகை அணுக்களால் ஆனது. ஆனால் மூலக்கூறுன்னு எடுத்துக்கிட்டோம்னா அது 2 அல்லது அதற்கு மேற்பட்ட அணுக்களால் ஆனது. இதை சேர்மம்னு எடுத்துக்கிட்டா 2 அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமங்கள் வேதியியல் சேர்க்கை மூலம் உருவாகக்கூடிய ஒரு பொருளாகும். இதை கொடுத்துருக்காங்க, படம் பாருங்க. பருப்பொருள், தூய பொருள், கலவை. தூய பொருளுக்கு பார்த்தீங்கன்னா தனிமம், சேர்மம் எடுத்திருக்காங்க. கலவைக்கு ஒரு படித்தான கலவை, பல படித்தான கலவை. பழக்கலவை வந்து நிறைய பொருட்கள் கலந்த ஒரு மிக்சர் அப்படின்னு சொல்றாங்க. அது ஒரு கலவை அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஒரு காய்கறி கலவையை எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து காய்கறி கலவையும் சோடாவையும் எடுத்துக்கிறோம். காய்கறி கலவையில் அடங்கிய பகுதி பொருட்களை நம்மளால பார்க்க முடியும், அதை பிரிக்கவும் முடியும். ஆனால் சோடாவில் அடங்கிய பொருட்களை நாம் காணவோ அல்லது தனித்தனியோ பிரிக்கவே முடியாது. இப்போ ஆக்சிஜன், நைட்ரஜன், கார்பன் டை ஆக்சைடு, நீராவி, மந்தவாயுக்கள் மற்றும் பிறவற்றை தன்னுள் கொண்டதால் காற்று என்னவா சொல்கிறோம்? ஒரு கலவை. காற்று என்னது? ஒரு கலவை. இப்போ நீர், புரதம், கொழுப்பு இருக்குது, பிற பொருட்கள் பாலில் இருக்கிறதுனால பாலும் என்னது? ஒரு கலவை. அப்போது காற்றும் ஒரு கலவை, பாலும் ஒரு கலவை. இப்போ நம்ம எலுமிச்சை சாறு குடிக்கிறோம். அந்த எலுமிச்சை சாறில் சர்க்கரை இருக்குது, உப்பு இருக்குது, எல்லாம் போடுறோம். அப்போ அதுவும் என்னவான்னு சொல்கிறாங்க? சர்க்கரையோட அளவு வெவ்வேறாக இருந்தாலும் எலுமிச்சை சாறு என்று சொல்கிறோம். ஸோ நீரின் அளவோ எலுமிச்சை சாறு அளவோ மாறினாலும் அதுவும் கலவையாக இருக்கும். அப்போ காற்று ஒரு கலவை, எலுமிச்சை சாறு ஒரு கலவை, அப்புறம் பால் ஒரு கலவை. அப்போ ஒரு கலவை என்பது ஒன்றுக்கு மேற்பட்ட ஒரே தன்மையுடைய துகள்களை கொண்ட தூய்மை அற்ற பொருளாகும். கலவைனா ஒன்றுக்கு மேற்பட்ட ஒரே தன்மையுடைய துகள்களை கொண்ட தூய்மையற்ற பொருளாகும். கலவையின் பகுதி பொருட்கள் எந்த விகிதத்திலும் கலந்திருக்கும். இந்த கொஸ்டின் அடிக்கடி கேட்பாங்க. 22 கேரட் தங்கத்தில் அது தூய்மையான தங்கமா? 22 கேரட் தங்கத்தில் என்ன இருக்கு? தாமிரமும் அல்லது காட்மியமும் கலந்துருக்கும். ஒன்று தாமிரம் கலந்துருப்பாங்க, இல்லாட்டி காட்மியம் கலந்துருப்பாங்க. தூய்மையாக. அப்போ தங்கம் என்னது? 2 அல்லது 2க்கு மேற்பட்ட தனிமங்கள் இணைந்து ஒரு கலவையாக மாறலாம். அப்போ 22 கேரட் தங்கத்தில் உள்ள தங்கம் மற்றும் தாமிரம் அல்லது தங்கம் மற்றும் காட்மியம் கலவைகள். 2 அல்லது 2ற்கு மேற்பட்ட சேர்மங்கள் இணைந்து ஒரு கலவையாக மாறலாம். எது? நீர், கார்பன் டை ஆக்சைடு, இனிப்பு, நிறமூட்டி ஆகியவற்றை கொண்ட சோடா. ஒரு தனிமம் அல்லது சேர்மம் இணைந்து ஒரு கலவையாக மாறலாம். எடுத்துக்காட்டு டிஞ்சரில் அயோடின் ஆல்கஹாலுடன் கலந்துள்ளது. ஒரு தனிமம் அல்லது சேர்மம் இணைந்து ஒரு கலவையாக மாறலாம். எடுத்துக்காட்டு டிஞ்சரில் அயோடின் ஆல்கஹாலுடன் கலந்துள்ளது. கலவைகளை பிரித்தல். ஸோ கலவைகளை பிரிக்கிறோம் அப்படின்னா எப்படி? காபி மற்றும் ஐஸ்கிரீம் போன்ற கலவைகளை அப்படியே உண்கிறோம். அது பகுதி பொருட்களை பிரிக்க வேண்டியதில்லை. உலோகங்கள் பூமியின் அடியில் இருக்கு இல்லையா, அது வந்து தாதுக்களாக அமைந்துள்ளன. ஸோ தூய உலோகத்தினை என்ன பண்ணலாம் நாம் பெறணும்னா அதில் வந்து நம்ம சில தாதுக்களை பிரித்தெடுத்தால் தான் அது. பிரித்தெடுத்தல் என்றால் என்னப்பா? பிரித்தெடுத்தல் என்றால் என்ன? ஒரு கலவையிலிருந்து அவற்றின் பல பகுதி பொருட்களை என்ன செய்யணும்? தனித்தனியே பிரிக்கிறோம். ஸோ கலவைகளில் உள்ள மாசுக்களை நீக்கிறோம் ஃபஸ்ட்டு. அப்போ அது எது? அரிசியில் இருக்கிற கற்களை நீக்குதல். பயனளிக்கும் ஒரு பகுதி பொருளினை மற்ற பகுதி பொருட்களிலிருந்து தனியே பிரிக்கலாம். பெட்ரோலியத்திலிருந்து பெட்ரோல் பெறுதல். ஒரு பொருளை மிகுந்த தூய நிலையில் பெறுவதற்கு தங்க சுரங்கத்திலிருந்து தங்கம் பெறுதல். பாருங்க, இந்த ஒரு படம் இருக்கு பாருங்க. இதெல்லாம் தூய பொருள் கலவைகள், பருப்பொருட்கள் கலவைகளை நாம் ஏன் பிரிக்க வேண்டும், திண்ம நீர்ம கலவைகளை பிரிக்கிறது எப்படி, இந்த படம்லாம் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு கேடு விளைவிக்கும் மாசுக்களை நிற்கிறது. அப்புறம் பிற பொருட்களிலிருந்து தேவையான பொருட்களை பிரிக்கிறது. அப்புறம் பொருட்களை முற்றிலுமே தூய்மையாக பெறுது. இந்த இடத்துல பாருங்கள், இது எப்படி காந்த பிரிப்பு மூலம் பிரிக்கிறது. அதுக்கப்புறம் கதிரடித்தல் மூலம் பிரிக்கிறது. அப்புறம் தூற்றுதல், அப்புறம் சலித்தல், கையால் தெரிந்தெடுத்தல், அப்புறம் கடைதல், படிய வைத்தல், அப்புறம் தெளிய வைத்து இருத்தல், அப்புறம் வடிகட்டுதல். இந்த முறையிலாம் பிரிச்செடுக்கலாம். இப்போ டீயை என்ன பண்ணுவோம்? வடிகட்டி தான் நம்ம எடுப்போம். டீ தூளை வடிகட்டிட்டு டீ எடுப்போம். அப்போ அது வடிகட்டுதல். சலித்தல்னா
இப்போ மாவுலேருந்து தவிட்டை நீக்கணும், மணல்லேருந்து கல்லை நீக்கிறோம், கட்டுமான பணிகள் மணல் சரளை கல்களெல்லாம் நீக்கிறாங்க இல்லையா, இதெல்லாம் வந்து சலித்தல். இது வடிகட்டுதல். அப்புறம் கடைதல் அப்படின்னா இது இப்போ சில அளவு கரையாத திடப்பொருளை திரவத்திலேருந்து பிரித்தெடுப்பது கடைதல். இப்போ தயிர் இருக்கு இல்லையா, தயிர்லேருந்து வெண்ணெயை பிரிச்செடுக்கிறது, அதுக்கு கடைஞ்சி தான் எடுக்கும். ஸோ வேகமாக கடையப்படும் திண்ம வெண்ணெயானது பாத்திரத்தின் பக்கங்களில் ஒட்டி கொண்டு நமக்கு வெண்ணெயும் மோரும் கிடைக்கும். இப்போ இந்த கொஸ்டின் நிறையா வாட்டி கேட்டிருக்காங்க. துணி துவைக்கும் இயந்திரம் மூலம் ஈரம் நிறைந்த துணிகளிலிருந்து நீர் வெளியேற்றப்பட்டு அவை உலர்த்தப்படுகின்றன. இம்முறைக்கு மைய விலக்கல் என்று பெயர். இந்த கொஸ்டின் தான் கேட்குறாங்க, மைய விலக்கல். துணி துவைக்கும் மிஷின் அப்படின்னாலே அங்கே கேட்க போகிற கொஸ்டின் வந்து மைய விலக்கல். இப்போ கதிரடித்தல். நாம் அப்போ வந்து நெல்லெல்லாம் பார்த்துருக்கீங்க, கதிரடித்து பிரித்து எடுப்பாங்க, அதுக்கு வந்து கதிரடித்தல்னு பேர். அப்புறம் தூற்றுதல். அந்த கதிரடித்த நெல், கோதுமை, தானியங்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, அதில் இருக்கிற உமியை வந்து தூற்றி பிரித்து எடுப்பாங்க. அதுக்கப்புறம் உமி அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டால், உமி என்பது விதை அல்லது தானியத்தை சுற்றி காணப்படும் கடினமான ஒரு அல்லது பாதுகாப்பான ஒரு உரையாகும். அரிசியின் வளர்நிலை காலங்களில் இந்த அரிசியை பாதுகாக்கிறது. கட்டுமான பணிகளுக்கெல்லாம் பொருளாகவும் உரமாகவும் மின்காப்பு பொருளாகவும் இந்த எரிபொருளாகவும் இதை பயன்படுது. கைகளால் தெரிந்தெடுத்தல். இப்போ அரிசியிலேருந்து கல்லை தெரிந்தெடுத்து எடுப்போம். அது மாதிரி நம்ம கையால் எதெல்லாம் அதில் உள்ள தூசியெல்லாம் தேர்ந்தெடுத்துருக்குமோ அதெல்லாம் கைகளால் தேர்ந்தெடுத்தல் முறை. காந்த பிரிப்பு முறை. இது வந்து இரும்பு துகள்களை என்ன பண்ணுவோம், ஒரு காந்தத்தை வச்சு ஈர்த்து பிரிப்போம். காந்தத்தால் கவரப்படும் கருவல்கள் காந்தத்தன்மை உடையவை பொருட்கள் எனப்படும். காந்தத்தினை பயன்படுத்தி திண்மங்களை பிரிக்கும் முறைக்கு காந்த பிரிப்பு முறை. படிய வைத்தல், வண்டல் படிவாக்கல். அரிசி பருப்புல எல்லாம் இருக்கிற தூசெல்லாம் என்ன பண்ணுவோம், வைக்கோல் துகள், தூமி, தூசு இதெல்லாம் என்ன பண்ணுவோம்னா தண்ணியில் போட்டு அந்த தூசியை மேலே வடிய வச்சு அதை பயன்படுத்துறது. கலங்கான நீரிலிருந்து சேரை நீக்குதல். அதே மாதிரி தான், கலங்கான நீர் இருக்கும், அதை வந்து வடிகட்டி பிரிச்செடுப்போம். தெளிய வைத்து இருத்தல் அப்படின்னா படிய வைத்தலை தொடர்ந்து நிகழ்த்தப்படுகிறது. அடியில் தங்கிய வண்டலை பாதிக்காத வண்ணம் மேலடியில் உள்ள நீர் மற்றொரு கலனிற்கு மாற்றப்படுகிறது. வண்டலில் இருந்து நீர்மத்தை பிரிக்கும் முறைக்கு தெளிய வைத்து இருத்தல் என்று பெயர். அடியில் தங்கும் பகுதி வண்டல் என்றும் தெளிந்த நிலையில் உள்ள பகுதி தெளிந்த நீர் என்றும் அழைக்கும். வடிகட்டுதல், தீ வடிகட்டுறது தான். இதே சமயத்தில் ஒரு கலவையில் உள்ள கனிமம், மணல் போன்ற கரையாத பொருட்களை வடிதாளை பயன்படுத்தி பிரித்தெடுக்கும் முறைக்கு வடிகட்டுதல் என்று பெயர். வடிகட்டியை கடந்து கீழே இறக்கும் திரவத்திற்கு வடிநீர் என்றும் வடிதாளில் தங்கும் கரையாத பகுதிக்கு வண்டல் என்றும் பெயர். உணவு கலப்படம், இதுதான் முக்கியமானது. நம்ம வந்து உணவில் வந்து தீங்கு விளைவிக்கும் பொருட்கள் கலந்துருக்கு அப்படின்னா, தேவையற்ற பொருட்கள் கலந்திருந்தாலோ அதற்கு வந்து கலப்படம் என்று பெயர். கவனமின்மையாலும் சரியாக கையாளாத காரணங்களாலும் உணவு கலப்படம் ஏற்படலாம். கலப்படம் செய்யப்பட்டுள்ள தூய பொருட்களின் உண்மை பண்புகளை பெற்றிருக்காது. பயன்படுத்தப்பட்ட தேயிலை தூளை என்ன பண்ணுவாங்க, காய வச்சு மீண்டும் புதிய தேயிலை தூள் கலக்கப்படுவது. மஞ்சள் தூள் என்ன பண்ணுவாங்க, பிரகாசமான வண்ணம் தரக்கூடிய வேதிப்பொருளை கலக்கிறது. பெரும்பாலான இல்லங்களில் நீரில் உள்ள மாசுக்களை நீக்குவதற்காகவும் நுண்குருமைகளை புற ஊதா கதிர்களை கொண்டு அழிப்பதற்காகவும் வணிக ரீதியிலான நீர் வடிகட்டிகள் பயன்படுத்தப்படுகின்றன. எதிர் சவ்வூடு பரவல் என்ற முறையில் நீரில் உள்ள மாசுக்கள் நீக்கப்பட்டு நீர் சுத்திகரிக்கப்படுகிறது. இந்த கொஸ்டின் ஒரு எதிர் சவ்வூடு பரவல், RO மெத்தட். இப்போ பொதுவான கலப்பட பொருட்கள் மற்றும் அவை கலப்படம் செய்யும் உணவுப் பொருட்கள் பற்றிய தகவல்களை சேகரித்து அவற்றை வகுப்பறையில் பகிர்ந்து கொள்வோம். நினைவில் கொள்க, நிறையை உடையதும் இடத்தை அடைத்துக் கொள்வதுமாகிய உள்ள பொருட்களே பருப்பொருட்கள் எனப்படும். அனைத்து பருப்பொருட்களும் மிகச்சிறிய துகள்களால் ஆனது. 2 முக்கிய பண்புகளின் அடிப்படையில் திண்மம், திரவம் மற்றும் வாயு என்ற பருப்பொருட்கள் வகைப்படுத்தலாம். துகள்களின் அமைப்பை பொறுத்து, துகள்கள் ஒன்றை ஒன்று ஈர்க்கும் தன்மையை பொறுத்து. துகள்களின் அமைப்பு மற்றும் துகள்களுக்கிடையே உள்ள ஈர்ப்பு விசையின் அடிப்படையில் திட, திரவ, வாயுக்கள் அவற்றின் பண்புகளில் வேறுபடுகின்றன. ஒரு தூய பொருள் என்பது ஒரே மாதிரியான துகள்களை கொண்ட தனிமம் அல்லது சேர்மமாகும். ஒரு கலவை என்பது 2 அல்லது அதற்கு மேற்பட்ட பகுதி பொருட்களை ஏதாவது ஒரு விகிதத்தில் கலந்து உருவாக்கப்பட்ட தூய்மையற்ற பொருள்.
கைகளால் தேர்ந்தெடுத்தல். எளிதில் கண்ணால் காணக்கூடிய பகுதிப் பொருட்கள் கைகளால் பிரித்தெடுக்கும் முறை. கலவைகளை பிரிக்கும் கீழ்காணும் காரணங்கள். தீங்கு விளைவிக்கும் பகுதிப் பொருட்கள் நீக்க, தேவையான பகுதிப் பொருட்களை பெற, ஒரே பொருளின் மிக தூய நிலையில் பெற. கலவையில் உள்ள பகுதிப் பொருட்களின் பண்புகள் பொறுத்தே அக்கலவையினை பிரித்தெடுக்கும் முறை நினைகள். தூற்றல் கனமான பொருட்கள் கலந்துள்ள லேசான பொருட்களை நீக்கும் முறை. தெளிய வைத்திருத்தல். வண்டலை பாதிக்காத வண்ணம் தெளிந்த நீரை படிய வைத்து வெளியேற்றுதல். காந்த பிரிப்பு முறை. காந்தத்தன்மை கொண்ட பொருட்கள் காந்தத்தன்மையற்ற பொருளிலிருந்து பிரிக்கும் முறை. வண்டலாக்குதல். கனமான கரையாத திடப்பொருட்களை வண்டலாக படிய வைத்து பிரிக்கும் முறை திண்ம திரவ கலவைகளை பிரிப்பதற்கு பயன்படுகிறது. வடிகட்டுதல். கரையாத மிக நுண்ணிய திடப்பொருட்களை வீழ்படிவோ அவற்றின் நீர்மத்திலிருந்து வடிதாளை பயன்படுத்தி பிரித்தெடுக்கும் முறை. கலப்படம். ஒத்த வடிவமுடைய தரம் குறைந்த பொருட்களை கலந்து ஒரு முதன்மை பொருளினை தூய்மையற்றதாக மாற்றுதல்.